கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அருமையான சகோதரி உஷாமாவுக்கு இருக்காங்க. அவங்க வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையிலும் உங்களோடு கூட இந்த இடத்துல இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, 2வது வார்த்தை சொல்லி, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். எல்லாரும் சொல்லுங்க, தொட்டாள். 3 வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது. கேள்விப்பட்டு, கேள்விப்பட்டு சொல்லுங்க எல்லாரும், கேள்விப்பட்டு. 2வது தனக்குள்ள சொல்லி வஸ்திரத்தை தொட்டாள். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் இல்லையா? இந்த கதை தெரியாத யாரும் இல்லை, எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். ஒரு ஸ்திரீ, அது அந்த ஸ்திரீயோட பேரே இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு ஒரு பேர் கிடையாது. அந்த ஒரு ரூத்துக்கு, ஒரு எஸ்தர், ஒரு நவோமி, ஒரு தெபோரால் அப்படின்னு அந்த ஸ்திரீக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் இங்க சொல்லப்படல. அவளோட பேரு என்னவா வச்சுட்டாங்க? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீயோட சூழ்நிலையே அவளுடைய பெயரா மாறிடுச்சு. அவளுடைய சூழ்நிலை என்ன? 12 வருஷமா அவ இரத்தப்போக்கு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறா. இங்க நம்ம அநேக பெண்கள் இருக்கிறோம். ஒரு வாரம் கடந்து வர்றதுக்கே நமக்கு எவ்வளவு ஒரு வேதனையான அந்த நாட்கள் இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரே சங்கட்டமா இருக்கும். சுதந்திரமா நம்மளால ஒரு காரியம் செய்ய முடியாது. நம்ம வயிறு வலிக்கிறது, நம்மளுடைய இடுப்பு கை கால் வலிக்கிறது. அது எப்படி ஒரு வாரம் கடந்து வர்றது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிலை. ஆனா இந்த ஸ்திரீ 12 வருஷமா அதை என்ன பண்ணி கொண்டு வராங்க? அதை அனுபவித்து கொண்டு வராங்க அந்த வேதனை. இந்த சரீர வேதனை மாத்திரமா அப்படின்னு பார்த்தா சரீர வேதனை மாத்திரம் கிடையாது. யூத கலாச்சாரத்துல நியாய பிரமாணத்தின்படி இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருக்கணுமா? இன்னைக்கும் நம்ம நாட்டிலேயே கிராமங்கள்ல இருக்கு இல்லையா? தீட்டுப்பட்டுருச்சுன்னா ஒரு ஓரமா இது இருக்கணும், இந்த பாயில தான் படுக்கணும், இதை தொடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எதுனாலும் அம்மா கிட்ட கேளு, அம்மா எடுத்து தரேன், இது நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம தேசத்துலயும் அந்த கலாச்சாரம் இருக்குது. ஆனா யூத கலாச்சாரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஒரு தீட்டுன்னு சொல்லி சமுதாயத்தை விட்டே விளக்கிட்டாங்களாம். இது சாட்சியமா நடக்கிற பெண்களுக்கு ஒரு வாரம் தான் தீட்டு. ஒரு வாரம் தான் அவங்க சமுதாயத்து கூட கலந்திருக்க முடியாது, தனிமையில இருக்கணும். ஆனா இங்க இந்த ஸ்திரீ தீட்டுள்ளவளாவே மாறிட்டான். 12 வருஷங்கள் அவ ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. சமுதாயத்துல அவளால வர முடியாது. ஒரு நல்ல பண்டிகை நாள்கள்ல கூடுகையில அவளால கலந்து கொள்ள முடியாது. இல்ல தன்னோட வீட்டுக்கு யாரும் வரும்படிக்கும் அவ கிடையாது. ஏன்னா அவ யார தொட்டாலும் அவங்க என்ன மாறிடுவாங்க? தீட்டுள்ளவங்களா மாறிடுவாங்க, அசுத்தமானவங்களா மாறிடுவாங்க. அன்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவங்களும் யாரையும் தொடக்கூடாது. அவளால சபைக்கு வர முடியல, அவளால ஒரு கல்யாணத்துல கலந்துக்க முடியல. இப்படி ஒரு எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அவளால செய்ய முடியாதபடிக்கு அவளுடைய சூழ்நிலை அவளை 12 வருஷமா சிறை பிடித்து வைத்திருந்தது. அவள் சிறை பிடித்த காரியம் என்னது? நியாய பிரமாணம். நியாய பிரமாணத்தின்படி அவ என்ன செய்யற? எப்படிப்பட்ட ஸ்திரீ? அவ தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ. அவ எதையும் தொடக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. அந்த நியாய பிரமாணம் 12 வருடமா இவளை சிறை பிடித்து இவ என்ன செய்யறானா அதுல இருந்து விடுதலை ஆகும்படிக்கு அநேக டாக்டர்ஸ் போய் பாக்குறா, வைத்தியர்களை போய் பாக்குறா. நம்ம கூட வாழ்க்கையில ஒரு காரியம் நம்மளுக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அவளுக்கு எந்த வயசுல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. ஆனா 12 வருஷமா அவ இதனால சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறா. இதுல இருந்து வெளிவரும்படி அவளுக்குள்ள ஒரு பிரயாசம். நம்ம எத்தனை பேரால 1 மணி நேரம் யாருமே இல்லாம இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லையா? நமக்கு யாராவது பேச்சு துணைக்கு வேணும்.
ஒரு நாள் நம்ம கூட யாராவது கூட செலவழிக்கலன்னா இல்ல நம்மளுக்கு எப்படி ஆயிடுது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? இன்றைக்கு செல்போன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. செல்போனை பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு யாரும் வேண்டாம் நம்ம சொல்லலாம். ஆனா எவ்வளவு நேரம் நம்மளால செல்போனை பார்த்துட்டு இருக்க முடியும்? பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம உறவாடும்படிக்கு நமக்கு சக மனுஷர்கள், தாய் தகப்பன் பிள்ளை கணவன் மனைவி யாராவது இருக்கணும் இல்லையா? உங்களோட வேதனைய சொல்றதுக்கு யாராவது இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட யாருமே இல்லாம நம்மளால ஒரு மணி நேரம் ஒரு நாள் இருக்க முடியாது. ஆனா இந்த ஸ்திரீ இந்த வேதனையை எத்தனை வருஷம் பட்டு கொண்டிருக்கிறா? 12 வருஷமா. அவளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா கூட அவ மற்றவங்க சார்ந்துதான் இருக்கணும். யாராவது அவளுக்கு போய் மார்க்கெட்ல வாங்கி கொடுத்தாதான் அவளால அதை என்ன பண்ண முடியும், சமைத்து சாப்பிட முடியும். ஏன்னா அவ தீட்டுள்ள ஸ்திரீ, அவ பொது இடங்களுக்கு போய் எதையும் தொடக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. இந்த நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இந்த ஸ்திரீ இவ்வளவு வேதனைப்பட்டு அவள் நம்பிக்கைய இழந்து போன ஒரு நிலை என்ன, வைத்தியர்கள் கிட்ட போய் தன்னுடைய மிகுந்த வருத்தப்பட்டு ஆஸ்தியெல்லாம் செலவழிக்கிறார். இன்றைக்கு கூட அநேக டாக்டர்ஸ் கிட்ட போய் நம்மளுக்கு ஏதோ ஒரு சரீர பலவீனம், நிறைய பேருக்கு மனநிலை என்ன செய்யுது, இன்றைக்கு ஒரு மனநிலை பாதிப்புல எவ்வளவு நம்ம இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போனோம்னா சைக்காலஜிஸ்ட பார்க்கறதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நல்லா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி. அப்படிப்பட்டவர்கள்லாம் அநேக டாக்டர்ஸ் தேடி ஒரு மணி நேரம் அவங்க கூட செலவிச்சு பேசி பணத்தெல்லாம் செலவு பண்ணி தங்களோட மனதில் இருக்குதான் சொல்லும்படியாக ஏதாவது ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிடாதா, எனக்கு ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் இந்த ஸ்திரீயும் என்ன பண்றா, எனக்கு இந்த ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு விடிவு வராதா, எனக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் இருக்காதான்னு சொல்லி அநேக வைத்தியர்களை தேடி போறா. ஆனா அவளுடைய நிலை இன்னும் மோசமாதான் போதே தவிர அதுல இருந்து கொஞ்சம் கூட அவ குணமடையவில்லை. கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லாத நிலைமைக்கு இவ 12 வருடங்கள் இந்த ஸ்திரீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் என்ன நடக்குது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இப்ப இங்க என்ன நடக்குது, அவ கேள்விப்படுறா. கேள்வி இயேசுவை குறித்து படுறது, கேள்விப்படுறதுனால என்ன உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் கேள்வியினால உண்டாகுகிறது. ஆங்கில பைபிள்ல இப்படியா சொல்லுகிறது, faith comes from hearing and hearing through the word of Christ. ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, through the word of Christ. கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கிறது மூலமாய் விசுவாசம் வருகிறது. இப்ப இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கலிலேயால இப்படி எல்லாம் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு, எனக்கு கண் பார்வை சுகம் அடைஞ்சிருச்சு, என்னுடைய ஊனம் சரியாயிருச்சு, இப்படி திருமணக்காரன் சரியாயிட்டான்னு இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுற அவளுக்குள்ள இப்ப என்ன சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி முதல்ல கேட்கிறா. கேட்ட உடனே இவளுக்குள்ள என்ன வருது, விசுவாசம் வருது. அதனால அவ என்ன செய்யறா, அறிக்கை செய்கிறா, இவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டா. அவரை முதல்ல விசுவாசம் இல்லைன்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோமா, நான் அங்கயாவது போயிடுறேன் அப்படின்னு, அங்கயாவது நான் போறேன் போது நம்மளுக்குள்ள என்ன வந்துருச்சு, இந்த இடத்துக்கு போனா சுகமாகுன்ற நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சு. நம்பிக்கை வராம அந்த வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். இவளுக்குள்ள முதலாவது விசுவாசம் கேள்வினால வருது. இந்த விசுவாசத்துல இவ அறிக்கை செய்கிறா. இவ என்ன செய்யறா, நான் சுகமாயிடுவேன் அறிக்கை செய்கிறா. அறிக்கை செய்து இப்ப என்ன செய்யறா, செய்யக்கூடாததை செய்யறா. ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவ எங்க வந்திருக்கா, இயேசு தனிமையா இருக்கும் போது வரல, அவ எங்க வந்திருக்கா, ஜனக்குள்ள வந்திருக்காளா. இது யூதர்களுக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்க, அவ மேல பயங்கரப்படுவாங்க. நீ எங்க எல்லாரையும் தீட்டாக்கிட்டேன்னு சொல்லி அவளை கடிந்து கொள்ளுவாங்க, அவளை அவமானப்படுத்துவாங்க. நீ எப்படி இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அவளை குற்றப்படுத்துவாங்க. ஆனா அவ பாருங்க, அவ விசுவாசம் இதெல்லாம் அவளுக்கு ஒரு தடையாவே இல்லை.
அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம அங்க போனா நம்மள யாராவது கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்ற பயம் இருந்தது. அந்த பயத்தையும் மீறி அவ என்ன செய்யறா தெரியுமா? அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள வரா. இன்னைக்கு கலாச்சாரத்துக்குள்ள நம்மலாம் அடங்கி நம்மள அடக்குகிறது இந்த கலாச்சாரம், இந்த சமுதாயம். இன்னைக்கு இதை நீங்க செய்யக்கூடாது, இதை நீங்க பேசக்கூடாது, பொம்பளை பிள்ளை அங்க போக கூடாது, இத்தனை வயசு பையன் இங்க, அவனுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி சமுதாயம் நம்மள ஒதுக்குகிற ஒரு நிலை இல்லையா? இல்ல நம்மளுடைய தரத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க நிர்ணயிப்பாங்க. உனக்கு இது தகுதியா, நீ அங்க போலாமா, உன்னுடைய இனம் என்ன, உன்னோட குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன அப்படின்னு இந்த மனுஷங்க நம்மள என்ன செய்வாங்க, சமுதாயத்தோட கட்டுக்குள்ள நம்மள புடிச்சு வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துலதான் நீங்க என்ன செய்யணும்னா, விசுவாசம்ன்ற கேடயத்தை உங்க கையில எடுத்துக்கொள்ளணும். வாசிங்க எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க. என்ன பண்ணணுமா? விசுவாசம்ன்ற கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் இருக்கணுமா? இந்த கேடயம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இந்த கேடயம்ன்றது எபிரேய சொல்ல ஸ்கூட்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு செவ்வகமான ஒரு மரத்தினால செய்யப்பட்ட ஒரு பலகை மாதிரி. அந்த ஷீல்டு, அந்த மரப்பலகை என்ன செய்வாங்களா, போர் சேவர்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி தண்ணியில நினைச்சு அந்த மரப்பலகையை அவங்க கையில வைத்திருப்பாங்களாம், அந்த கேடயத்தை கையில வைத்திருப்பாங்களாம். எதற்காகனா, எதிரியானவங்க தீயில அம்ப முக்கி எரியும் பொழுது, அவங்களுக்கு விரோதமா பட்டயம் வரும் பொழுது இந்த கேடயம் என்ன செய்யுது, அத தடுக்குது. அது இவங்களை தாக்க முடியல, கேடயத்துல பட்டு விழுந்துருது. அதே போல நீங்க என்ன செய்யணுமா, விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்து கொள்ளணுமா? நீலாம் உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணும், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற உங்க கேடயத்தை பிடித்து கொள்ளணும். நீலாம் அங்க போய் ஒண்ணு சாதிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கேடயத்தை நீங்க பிடித்து கொள்ளணும். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம், வைராக்கியம், ஏன்னா நீங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுட்டீங்க இல்லையா? நீங்க கேள்விப்பட்ட உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. இப்போ விசுவாசத்துல அந்த ஸ்திரீ வீட்டிலேயே இருந்துட்டாளா, விசுவாசிக்கிறேன் இனி ஆண்டவர் சுகமாக்கிடுவாரு, இதெல்லாம் செய்யறாரு, என் சூழல் அவருக்கு தெரியும், என்னால ஜனக்கூட்டத்துக்குள்ள போக முடியாது, நான் போனா அது தீட்டு, அது ஏசப்பாக்கு தெரியும், அதனால நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன், என்னைய அவர் சுகப்படுத்திடுவாருன்னு அந்த ஸ்திரீ சமுதாயத்துக்கு பயந்து, அவ இயேசுவையும் விசுவாசிக்கிறா, ஆனா சமுதாயத்துக்கு பயந்து அவ ஒரு இடத்துல இருந்துட்டாளா? இல்ல. அவளுக்குள்ள அந்த விசுவாசம் என்ன கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, எனக்கு தேவை இப்போ ஒரு அற்புதம், எனக்கு தேவை இப்போ ஒரு விடுதலை. எத்தனை வருஷம் நான் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருக்கிறது, எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு தனிமையில புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிர்விசாரமான நிலையில நான் இருக்கிறது, எனக்கு தேவை ஒரு அற்புதம் சொல்லி அந்த ஸ்திரீ சமுதாய கட்ட என்ன பண்றா, உடைக்கும்படியாய் ஜனத்துக்குள்ள அவ வரா. இப்போ அவளுடைய பயம், அந்த நியாய பிரமாணம் அவளை என்ன பண்ண முடியல, சிறப்பிடிச்சு வைக்க முடியல. அவ என்ன செய்யறா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தா. அவ தொட்ட உடனே அவ உடம்புல என்ன ஆயிருச்சு, ஒரு சுகம் உண்டாயிருச்சு. ஆனா நான் நம்புறேன், அந்த ஸ்திரீ சொன்னால, இந்த இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவரோட வஸ்திரத்துக்கு ஓடி தொட்டாலும் நான் சுகமாவேன் அவர் தனக்குள்ள சொன்னால, சொல்லும் போதே ஆவியில நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அவ என்ன செய்யறா தெரியுமா, தனக்குரியதை தன்னுடைய மாற்றும்படிக்கு செயல்படுத்துறா. நீங்க ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்துல நீங்க வேண்டிக் கொள்வீங்கன்னா, நீங்க ஜெபிப்பீங்கன்னா, விசுவாச பிள்ளைகளாய் அதை
அதை அறிக்கை செய்வீர்களானால் அது என்ன ஆகுது? ஆவியில நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க ஒவ்வொருவருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? நீங்க ராஜாக்களும் பிரபுக்களாகவும் ஆண்டவர்களை நீங்க அவருடைய நாமத்தை கேள்விப்பட்டு விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை மாற்றிட்டாரு. சொந்த குமாரனாய் சொந்த குமாரத்தியாய் அவர் உங்களை மாற்றி விட்டாரு. உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்காக ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது எதுக்காக ஜெபிக்கிறோம்? நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை சுதந்திரிக்கும்படிக்கு இல்ல ஒன்னவருக்காக நீங்க போய் கேட்கறது இல்ல. ஆண்டவரே, எனக்கு இந்த காலேஜ்ல சேர்றதுக்கு தேவையான பண உதவி தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைய இந்த படிப்புல சேர்க்கிறதுக்கு, நான் இந்த வேலை ஸ்தலத்துக்கு போறதுக்கு, எனக்கு ஒருவேளை இந்த குடும்பம் எனக்கு இந்த திருமண வாழ்க்கையில போறதுக்கு எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க போய் ஆண்டவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது இல்ல. அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் உங்களுக்கு உலகம் தோன்றுகிறதுக்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்து உங்களுக்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்திட்டு தான் அவர் உங்களை தாயின் கருவிலேயே உருவாக்குகிறார். அவர் என்ன செய்யறாரு? ஆதாம் உருவாக்குகிறதற்கு முன்பதாக சகலத்தையும் ஆதாமுக்கு சிருஷ்டித்தாரு. சூரியனையும் சந்திரனையும் இரவையும் பகலையும் வெவ்வேறாய் பிரித்து அவர் என்ன செய்யறாரு? பூமியில் உள்ள செடிகள், பூமியில இருக்கிற பிராணிகள் எல்லாவற்றையும் ஆதாமுக்கு அவர் முன்னாடி ஆயத்தம் பண்ணின பிறகு ஆதாம என்ன செய்யறாரு? அதை ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. அதே போல உங்களுக்கு ஒரு திட்டம், உங்க மேல ஒரு தரிசனம், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், இதெல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணி முடித்தவர் உங்களை உங்க தாயின் கருவில உருவாக்குறார். அவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு வழிகளையும் திறக்கிறார். நீங்க ஏதோ ஒரு வழியில ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இல்ல நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவதான், நான் எங்க அம்மா அப்பா கூட சபைக்கு வந்துட்டு இருந்தேன் தான், அதனால எனக்கு ஏசப்பா தெரியும். இல்ல, நான் பிறக்கும் பொழுதே நானும் கிறிஸ்தவதான். என்னுடைய தகப்பனா ஒரு மிஷனரி, என்னுடைய தாய் என் தகப்பனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவங்க குடும்ப கிறிஸ்தவங்களா மாறப்பட்டுச்சு. நான் பிறந்ததுல இருந்தே சபைக்குள்ளதான் வந்தேன். ஆனா அங்க நான் ஆண்டவர் அறிந்து கொண்டேனான்னு கேட்டா கிடையாது. எனக்கு ஆண்டவர் குறித்த பயம் இருந்தது, பக்தி இருந்தது, அனுதினமும் இந்த தேவனை தேடணும்ன்ற வாஞ்சை இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள என்ன இல்ல, இந்த ஆண்டவர் யாருன்ற ஒரு அறிவு இல்லாம நான் ஆண்டவரை தேடி கொண்டிருந்தேன். எப்படின்னா, நான் சிறு வயதுல ஒரு 8 வயது இருக்கும் பொழுது நான் தவறா கையாளப்பட்டேன். ஒரு சில நபர்களால தவறா கையாளப்பட்டது நிமித்தம் என்னுடைய இருதயத்துல ஒரு நொறுக்கம், என்னுடைய அடையாளத்துல ஒரு பிழைவு ஏற்பட்டுருச்சு. ஐடென்டிட்டி கிரைசிஸ். இப்போ என்ன குறிந்தே எனக்கு அவமானம். சின்ன பேர்ல இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நம்ம இப்போ இத வெளியில பேசுறாங்க. ஆனா அப்பெல்லாம் இத குறித்து சொல்றதுக்கு கூட என்னல்ல, தைரியம் இல்ல, அவமானம். அப்படி பண்றவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அவங்களே கிறிஸ்தவர்கள் தான். இப்போ எங்க சொந்தக்காரங்கள் நிறைய பேரு ஆண்டவர் அறியாதவங்க இருக்காங்க. எனக்குள்ள பல கேள்வி. முதலாவது, என்னையே நான் வெறுத்தேன், என்னையே எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது, நம்ம இத போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம சொன்னா இதை யாரும் நம்புவாங்களா? இன்னொன்னு, நம்மளுடைய உறவினர்கள்லாம் புறஜாதியாராச்சு. அவங்க கிறிஸ்துவுல இருக்கிறவங்களா இப்படி பண்றாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவைய வெறுத்துட்டா என்ன செய்யறதுன்னு அந்த சிறு வயதுல எனக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனா என்ன குறித்து எனக்கே ஒரு அவமானம், நான் ஒரு அவமானத்தை சுமக்க ஆரம்பித்துட்டேன். எனக்கு என்ன பிடிக்கல, இந்த ஏசப்பா நேசிப்பாரா? நான் என்ன நினைச்சேன், அந்த தவறு நான் தவறா கையாளப்பட்டேன், ஆனா அந்த தவறுக்கு நான் தான் காரணம் போலன்னு சொல்லி என்னை ஏசப்பா நேசிப்பாரா? என்ன அவர் நேசிப்பாரா? நான் ஒரு பாவியாச்சே, நான் ஏக நாள் ஆலயத்துல என் கைகளை தூக்கி பிசாசு சொல்லுவான், நீ எல்லாம் கை தூக்காத, நீ எதுக்கு கை தூக்குற, நீ
ஒரு பாவின்னு சொல்லுவான். ஆனா நான் அந்த இடத்துல கையை தூக்கி ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பா ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பா அந்த ராகாப்ன்ற வேசிய நீங்க எடுத்து பயன்படுத்தினீங்களே, என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு நான் அழுத நாட்கள் அநேக நாட்கள். ஆராதனையில அவர் அன்பையே நான் உணர முடியல. நான் என் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு கட்டுக்குள்ள நான் போயிட்டேன். நான் ஒரு அவமானத்துக்குள்ள சிக்கிக்கிட்டேன். இப்போ என்னால அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியல. நான் அவருடைய மகள் தான். ஆனா ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில, ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில என் அடையாளத்தை உழைத்து போட்டது. நான் யாருன்றதே எனக்கு மறந்து போச்சு. சோ இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல வருடங்கள் நான் இந்த துன்பத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருந்தேன். நான் எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் என்னுடைய ஸ்கூல்ல போய் எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன். ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடையாது. என்ன ஏசப்பா நேசிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா மற்றவங்களாவது இந்த ஏசப்பாவை தெரிந்து கொள்ளட்டுமே அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பாவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுவேன். என்னோட வாழ்க்கை இப்படியாய் கடந்து வந்துட்டு இருக்கும் போது நான் ஒரு அவமானத்துக்குள்ள இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அது சொல்லக்கூடிய நிலையில அப்ப அந்த சூழ்நிலையும் அதுக்கான சூழ்நிலையே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. வெளி தேசத்துல போய் நீ மருத்துவ படிப்பு படிப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. வசனத்தை கொடுக்கும் போது நான் வீட்டுல அமைதியான பிள்ளைதான். ஆனா எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. நான் எதிர்த்து பேசாத பிள்ளைதான் அது வரைக்கும். ஆனா சமுதாயம் நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணுமா, பொம்பளை பிள்ளைய தெரியாம வெளி தேசத்துக்கு அனுப்பலாமா, அது சீர்கெட்டு போயிடாதா, இது உங்களுக்கு தேவையா, ஃபீஸ் கட்ட முடியாம வெளியில நீங்க எத்தனை நாள் உங்க பிள்ளைங்க நிப்பாட்டி இருக்கீங்க, உங்க சூழ்நிலை என்ன, நீங்க இந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு படிக்க வரணுமான்னு சொல்லி அவதூறாய் பேசி அவமானப்படுத்தின நாவுகள் அநேகம். ஆனா அதுக்கு நடுவுலதான் அவர் என்ன தெரியுமா செய்தாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சத்தம் இறைச்சல், கடல் இறைச்சலை போல, நீ இது எதுக்கு இதெல்லாம் பண்ற, எதுக்கு பிள்ளைக்கு எவ்வளவு திமிர் பத்தியா, தரக்கணம் பத்தியா, என்ன இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற சத்தம். 1 வருஷம் நான் வீட்டுல இருந்தேன். நான் பாஸ்போர்ட் எடுக்க போனேன், 3 முறை தடை வந்தது. நான் விசா அப்ளை பண்ணேன், அங்க இந்த தேசத்துக்கே யுத்தம் வந்துருச்சு. அந்த தேசத்துல யுக்ரைன் தேசத்துக்கும் ரஷ்யா தேசத்துக்கும் யுத்தம் வந்துச்சு. அப்பெல்லாம் சத்தம் இறைச்சல் அதிகமா இருக்குது, அவமானப்படுத்துற இறைச்சல் அதிகமா இருக்கிறது. ஆனா இந்த இறைச்சலுக்கு மத்தியில எனக்குள்ளேயே சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவரே, நீங்க உண்மையாலேயே என் மேல திட்டம் வச்சிருக்கிறீங்களா, என்ன நீங்க உண்மையாவே நேசிக்கிறீங்களா? அப்ப நான் ஒரு உபவாசத்துல ஒரு சபையில போய் உபவாச தினத்து அன்னைக்கு நான் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு போய் அங்க யாரும் இல்ல, நானும் பாஸ்டமாவும் மட்டும்தான் இருந்தோம். அதுல உட்கார்ந்து அழுறேன், ஏசப்பா என்ன நீங்க தண்டிக்கிறீங்களா, என் வாழ்க்கையில நடந்த சூழ்நிலைக்கு நீங்க என்ன ஒருவேளை தண்டிக்கிறீங்களா, வெறுக்கிறீங்களா, ஏன் எனக்கு இந்த தடை, ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் மேல மேல நான் இன்னும் சிறைப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு நான் அழுது அந்த அந்த நேரத்துல நான் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா என்ன தண்டிச்சிடாதீங்க ஏசப்பா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏசப்பா, நான் அவர்கிட்ட அழுது கொண்டிருந்தேன். அப்போ நான் மனசுக்குள்ள அழுதேன், நான் என்னோட இருதயத்திற்குள்ள அழுதேன், வெளியில சொல்ல முடியல. அப்ப அங்க இருக்கிற சபை போதகரம்மா தீர்க்கதரிசனமாய் சொல்றாங்க, மகளே நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற, ஆண்டவர் என்னை எப்படி கூப்பிடுறாரு, மகளே நான் என்னை எப்படி பாக்குறேன், என்ன நான் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஆளா பாக்குறேன், என்னோட சூழ்நிலை நிமித்தம் என்ன நான் வெறுத்து பார்க்கிறேன், என்ன பிறரால நேசிக்கப்பட முடியாது, நான் அன்புக்காக மிகவும் ஏங்குற நாட்கள் உண்டு. அப்படி இருக்கும் போது என்னை யாரு நேசிக்கிறார்களா அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது ஆண்டவர் என்னை எப்படி கூப்பிடுறாரு, மகளே நீ எது கல்ற. இப்ப ஆண்டவர் என்னை என்ன சொல்றாரு, நீ பாவத்துக்குள்ள இருக்கிற நீ நினைக்கிற, ஆனா நீ யார், என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அவர் சொல்றாரு, மகளே நீ ஏன் அழுதுட்டு இருக்க, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன். முதல் முறையா அவர் என்னை நேசிக்கிறார்ன்ற சத்தம் என் காதுகள்ல விழுந்ததும் எனக்குள்ள ஒரு விடுதலை வந்துச்சு. எனக்குள்ள ரொம்ப சந்தோஷம், ஏசப்பா என்ன நேசிக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல
எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்ப வந்து என்னன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், ஆனா உனக்கு இப்படி செய்தாங்க இல்லையா, அவங்கள நான் நியாயம் விசாரிப்பேன். அவர் சொல்லும் பொழுது நான் கண்கள்ல கண்ணீரோட, ஆனா என் இருதயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் என்ன செய்யறாரு, சதா காலமும் அவர் நம்முடைய தேவன். அவர் நம்ம விட்டு கொடுக்கறதே இல்ல. ஒருவேளை ஒரு அவமானம் உங்களுக்கு வந்துடலாம், ஒரு நிந்தை வந்துடலாம், ஒரு கேவலம் உங்களுக்கு ஒரு ஏற்பட்டுடலாம், ஆனா அவர் யாரு, அவர் நம்முடைய தேவன். சதா காலமும் அவர் நம்முடைய தேவன். அவர் மற்றவங்க உங்களை பார்க்கிற மாதிரி அவர் உங்களை பார்க்கிறது இல்ல, மற்றவங்களை வெறுக்கிற மாதிரி அவர் உங்களை வெறுக்கிறது கிடையாது. இல்ல நீங்க உங்களை வெறுத்து கொண்டிருந்தா அவர் அதையும் அவர் என்ன செய்யறது இல்லை, எண்ணுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு, என் மகனே என் மகளே. நீங்க சொல்லுங்க, ஒரு இந்த சிஎம் உடைய மகனா மகளா இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்ல உண்மையை சொல்லுங்க, இருக்குமா இல்லையா? இல்ல பிரசிடென்டோட மகனா மகளா இருந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்ம அதிகாரம் நம்ம கையில இருக்கு இல்லையா, நினைப்போமா இல்லையா? நம்ம நினைச்சத நம்ம வாங்கி கொள்ளலாம். இந்த பூமியில மாம்சம் அழிந்து போகக்கூடிய இந்த பூமியில அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளா இருக்கு யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷம் உண்டானால், இந்த பூமியை தன்னுடைய கரத்திற்குள் வைத்திருக்கிற சேனையுடைய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இன்றைக்கு நான் அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து வந்து அந்த செய்தியை கேட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஜபம் எப்படி மாறிச்சு. நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என் மகள்னு சொல்லி இருக்கிறீங்க, செய்வீங்க அப்படின்னு. கரெக்டா ஒரு வருடத்திற்குள்ள எனக்கு வீசா வந்தது, நான் கடந்து போனேன். ஆனாலும் பாருங்க, அது வரைக்கும் எனக்கு தெரியல இது வந்து ஒரு கட்டு. இங்கிருந்து கடந்து போகும் பொழுது அங்க போனா அங்க ஒரு சில வாலிபர்கள் தவறா நடந்து கொள்ள முயற்சி சொல்றாங்க. அப்பதான் நான் சிந்திக்கிறேன், ஏன் இது நம்ம வாழ்க்கையில தொடருது, எதுக்காக தொடருது? என் தாய் தகப்பனிடத்துல போய் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஒரு வருஷம் படிச்சே தீர்வேன்னு பண்ணின யுத்தம் பெருசு. என்ன ஆண்டவர் கொண்டே போறனால அங்க அந்த ஊர்ல வந்து போர் நடக்குது, ஆண்டவர் உனக்கு தடை செய்யறாருன்னு எல்லாரும் சொல்லும் போது நான் சொன்னேன், நான் மறிச்சாலும் அங்க போய் மறிச்சுக்கிறேன், ஆனா எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் இந்த மருத்துவ படிப்பு தான் படிப்பேன்னு சொல்லி நான் ஒற்ற கால்ல நின்று நான் ஆண்டவரையே நம்பி நாங்க போனேன். ஆனா இந்த சூழ்நிலை எதிர்மறையா வருது. இப்ப அவசரப்படுத்துற காரியங்கள் மறுபடியும் வாழ்க்கைக்குள்ள வருது. அப்ப எனக்குள்ள அன்பு என் தாய்த்தப்பட்ட சொல்ல முடியல, யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஒரு புதிதான ஒரு இடம் எனக்குள்ள மறுபடியும் என்ன வந்துருச்சு, ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கும், ஏன் இது நம்ம வாழ்க்கையில தொடருது, ஏன் இந்த காரியம் அன்புக்கு ஏங்க ஆரம்பித்தேன். உலக அன்பு என்னை நோக்கி வரும்போது என்னுடைய தனிமை அதை ஏற்றுக்கொள்ளும்படி என்ன என்ன செய்தது, தூண்டுச்சு. என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட அநேக நாட்கள் உண்டு. இன்னைக்கும் அநேக வாலிபர்களோ, அநேக உலகத்தில் இருக்கிற சகோதரிகளோ, தோழிகளோ, நம்ம பிள்ளைகளோ வெளியில என்ன செய்யறாங்க, சில அன்பு இல்லாத ஒரு நிலையில, யாருக்கையும் சொல்ல முடியாத ஒரு நிலையில உலகத்துல நம்ம அன்பை தேடுறோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அன்பு இல்லாத ஒரு காரணத்தினால சீர்குலைந்து போகுது இல்லையா? பெற்றோரிடத்துல சரியான அன்பு பிள்ளைகளுக்கு இல்ல, கணவரிடத்துல சரியான அன்பு மனைவிக்கு இல்ல, மனைவியுடைய அன்பு கணவருக்கு கிடைக்கிறது இல்ல. இப்படி அன்பு இல்லாமல் இந்த உலகம் அன்புக்காக ஏங்கி சீர்குலைந்தப்படுகிறது. யாருக்கிட்ட அன்பு கிடைக்கும்னு அவங்களுக்கு சரியாய் தெரியாதபடியினால நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், அன்பு நம்மளுக்கு தேவைதான், அந்த அன்பு யார்கிட்ட இருக்கு, இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. ஆனா அதை அறிந்து கொள்ளாம நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த உலகத்தின் காரியத்துல எனக்கு இவங்க அன்பு கொடுத்துருவாங்களா, எனக்கு அவங்க அன்பு செலுத்துவாங்களான்னு சொல்லி உலகத்தின் அன்பை தேடி நம்ம என்ன செய்யறோம், இன்னும் உடைக்கப்பட்டு, இன்னும் அவமானப்பட்டு, இன்னும் சோர்வுனால நம்ம என்ன செய்யறோம், சற்றாகிலும் குணமாகாமல், ஏற்கனவே நீங்க அன்புக்காக ஏங்கி உங்க இருதயம் குணப்படாம பாதித்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனா இப்போ நீங்க இன்னும் நீங்களா சரி செய்யும்படிக்கு நீங்களா மனுஷரிடத்துல போகும் பொழுது சற்றே குணமடையாம, கொஞ்சம் சரியாகாம, இன்னும் என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் அதிகம்
அதிகமாயிருச்சு, அநேகரோட வாழ்க்கையில டேமேஜ் அதிகமாயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா? அவர் அன்புள்ள தேவன். அவர் என்ன செய்யுமா? நான் உன்னை என் பக்கம் கூப்பிட்டேன், ஆனா நீ வரல. நீ என்ன நம்பாம உலகத்தை போய் நம்பிட்ட, நீ உலகத்தின் காரியத்துல சார்ந்துட்ட. அந்த பாவம் உனக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினைச்சிட்ட, அந்த மனுஷன் உனக்கு சுகத்தை கொடுப்பான்னு நினைச்சிட்ட. அவங்க கிட்ட இருந்து உனக்கு நம்பிக்கை வரும், அவங்க கிட்ட இருந்து உனக்கு பணம் வரும்னு சொல்லி என்ன நீ நம்பலல, அப்ப நீ போய் நீ படாத பாடுபடு அப்படின்னு பார்க்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள விட்டு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கொஞ்சம் பற்றுதலா பேசிட்டோம்னா, நீ அவன்கிட்டயா போன, நீ என்ன பாடுபட்டு வரப்பற, அப்பதான் நீ திருந்தி என்கிட்ட வருவேன்னு சொல்லி நம்ம ஒருவேளை கனவீனம் அடையிறத, நம்ம தோற்று போகிறத நம்ம நேசிக்கிறவங்களே சில நேரங்கள்ல செய்திடுவாங்க. ஆனா இந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அந்த இடத்துல நான் ஒரு கட்டத்துல வாழ்க்கையில மெட்ரோ ஸ்டேஷன்ல எனக்கு நினைவு இருக்கிறது. நான் மணிக்கணக்கா உட்கார்ந்த படிப்புல தோல்வி, அங்க போய் அவமானத்தின் மேல அவமானம், என்னுடைய மன உடைப்பு, எனக்குள்ள கோபம். என் வாழ்க்கையில இது எங்க ஆரம்பிச்சது, இந்த பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிச்சது, நான் எப்படி ஆரம்பித்தேன், என் நிலை ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்குள்ள ஒரு கோவம். யார் மேல கோவப்படுறதுன்னு தெரியல, ஆனா எனக்குள்ள ஒரு கோவம், எனக்குள்ள ஒரு வெறுப்பு. வாழ்க்கையை முடித்துடலாம், இந்த வாழ்க்கை எதுக்கு, நீ எங்க பிசாசு இடத்துல சொல்கிறான், நீ எங்க போனாலும் உனக்கு அவமானம் தான், நீ எங்க போனாலும் உனக்கு தோல்விதான், இது உன் வாழ்க்கையை விட்டு போகாது, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறான்னு சொன்னாரு, ஆனா நீ பாவத்துல இருக்கிற, உனக்கு வாழ்க்கையில விடுதலை கிடையாதுன்ற சத்தம், அவமானம். என்னுடைய சொந்தம், என் தாய் தகப்பனே, நான் என்னுடைய கல்வியில நான் காலேஜ்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. அப்ப சொன்னாங்களா, நீ பிறந்ததை குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிறந்துட்ட, உன்னால பல லட்சங்கள் வீணா போச்சு, நீ இவ்வளவு அவமானத்தோட வாழ்றதுக்கு செத்து போயிரு பேசாமன்னு சொல்லி என் காதுகள்ல, அவங்க எனக்கு விரோதமா இல்ல, பிசாசு அவங்க மூலமாய் என்னை நோகடித்து நான் கடந்து வந்த அவமானம் அநேகமா இருக்கும் பொழுது, ஒரு நாள் மெட்ரோ ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வெளி தேசத்துல உட்கார்ந்து மணிக்கணக்காய் ட்ரெயின்ஸ் போறதையும் வரதையும் பார்த்து கொண்டிருக்கும் போது, நம்ம இதுல குதிச்சிடலாமா, பேசாம வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா, இல்ல நம்மள முடிச்சோம்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒருவேளை இவ ஏதோ தப்பு பண்ணிட்டு அதான் அவன் மறிச்சிட்டான்னு சொல்லுவாங்களோ, எப்படின்னு பல கேள்விகள் ஒரு பக்கம் எனக்குள்ள. ஆனா ஒரு சத்தம் சொல்லுது, இது உன் முடிவு இல்ல, இதுக்காக நீ அழைக்கப்படல, உன் மேல ஒரு தரிசனம் இருக்கு, நீ இதுக்கு உன்னை விட்டு கொடுக்காத, நீ இதுக்கு உன்னை விட்டு கொடுக்காதன்ற சத்தம். மணிக்கணக்கா உட்கார்ந்து யோசிச்சு நான் சொன்னேன், ஏசப்பா நீங்க தான் என்ன நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, நான் அங்கே இருந்தாலும் நான் உங்கள் பயபக்தியோடாவது இருந்திருப்பேன், இப்ப நான் உங்கள்கிட்ட விலகி போன மாதிரி இருக்கே ஏசப்பா அப்படின்னு அவமானத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என் மகளே, மறுபடியும் சொன்னாரு, என் மகளே நீ என்ன செய்யறன்னு இல்ல, உன்னை என் கிருபையின் கரத்துக்குள்ள மூடி வைத்துக் கொண்டிருக்கிற, உன்னை என் கிருபை மூடி இருக்கு மகளேன்னு அவருடைய சத்தம். இப்போ இந்த சத்தத்துக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு விசையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறாரு, எத்தனை முறை நம்ம அவமானத்திலிருந்து நம்மளை தூக்கி விடுகிறாரு, எத்தனை முறை நம்ம கட்டிலிருந்து விடுதலையாக்குறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம பிரத்யட்சமா பாக்குறது இல்லை இல்லையா, ஆண்டவர் பிரத்யட்சமா நம்மளுக்கு பணம் கொடுக்கறது இல்லை இல்லையா, ஆண்டவர் பிரத்யட்சமா உங்களை காலேஜ் சீட்ல சேர்க்கிறது இல்லை இல்லையா. அதனால இந்த காரியம் நம்ம கண் முன்னாடி நடக்கும் பொழுது நம்ம நம்பிக்கையற்று இந்த சமூகம் நம்மளை கட்டி வைக்குது இல்லையா. நியாயப்பிரமாணம் அவளை எப்படி சொல்லுது, அவள் ஒரு தீட்டுள்ள ஸ்திரீ, பிசாசு நீங்க எப்ப விழுவீங்கன்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் கூட அவன் என்ன பண்றான், சுற்றி திரிகிறான். நீங்க என்ன செய்றீங்க, இவளை எப்படி தரலாம், ஆண்டவர்கிட்ட இவ வாக்குத்தத்தை வாங்கிட்டு இவ போய்வாளா அப்படின்னு சொல்லி உங்களை எப்ப படுத்தலாம், எப்படி கேவலப்படுத்தலாம், எப்படி தனிமைப்படுத்தலாம் சொல்லி ஒரு சூழ்நிலையின் வழியாக நீங்க கடந்து வரும்பொழுது உங்களை விழ செய்யும்படி அவனை அனுப்பி இவளுக்கு அன்பு கொடுத்துடலாமா, இல்ல அவ தாய் தகப்பன் மூலமா அவளை குற்றப்படுத்திடலாமா, இல்ல ஆசிரியர் மூலமா நீ நீ ஒண்ணுத்துக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லிடலாமா. எந்த இடத்துல இவளுடைய நம்பிக்கையை நம்ம உடைய பண்ணலாம், எந்த இடத்துல இவளை அவமானத்துக்குள்ள தள்ளிடலான்னு பிசாசு உங்களை சுற்றி வரும் பொழுது நம்ம மாசத்துல இருக்கும். சில நேரங்கள்ல பலவீனங்கள்ல நம்ம விழுந்துடும். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீங்க யாரு, நீதிமான். எப்படி நீதிமான் ஆகுவீங்க,
நீங்க யோசிக்கிறதுனால நீதிமான ஆனீங்களா? நீங்க நீங்க நீதிமானா மாறினீங்களா? நீங்க வேதத்தை ஒரு நாள் 5 தடவை வாசிக்கிறதுனால நீங்க நீதிமான ஆனீங்களா? அப்படி நீங்க நீதிமான ஆயிருந்தா உங்களுடைய நீதி எடுப்பட்டு போகும். அது எவ்வளவு உங்களால சொந்த சரீரத்துல செய்ய முடியும்? அப்படிதான் நியாய பிரமாணத்தை பின்பற்றும்படிக்கு இவங்க முயற்சி செய்தாங்க. அவங்க முயற்சி தோல்வியில முடிந்தது. அவங்களால நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. மாம்சத்தினால ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்ல. அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினபடியினால அவருடைய பேரை நீங்க கேள்விப்பட்டு உங்க இருதயத்துல என் ரட்சகர் அப்படின்னு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த விசுவாசம் உங்களை நீதிமானாய் மாற்றினது. இப்போ நீங்க விழுந்தாலும் என்ன செய்றீங்க? எழுந்திருக்கிறீங்க. எப்படி எழுந்திருக்கிறீங்க? இயேசுவே, நீர் என்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறீர். என் பலவீனத்தை தள்ளுகிறதுக்கு நீர் மனுஷன் அல்ல. எனக்காக நீர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நீர். எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம மாயமாலமா ஆண்டவன் கிட்ட ஜெபிக்க வேண்டியதில்லை. மாயமலமா சேலைகளின் கட்டாவே நீர் உலாவி வருகிறவர், நீர் முந்தினவர் அல்பாவும் உமேகாவும் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் கிட்ட நீங்க பலன் உள்ளவங்களா இருக்கிறது போல காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நீங்க விழும்போது அவருக்கு தெரியும். நீங்க விழுந்த நிலையில அவரை நோக்கி எனக்கு இப்ப ஜெபிக்க கூட பலன் இல்லப்பா, எனக்கு வெட்கமா இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, நீங்க என்ன மறுபடியும் தூக்கி நிறுத்தினீங்களே, நான் விழுந்துட்டேனே, நான் என்ன செய்யறது ஆண்டவரே, இந்த மனுஷங்க என்னைய குற்றவாளியா பார்க்கிறாங்களே, எனக்கு தேவையா பேசுறாங்களேன்னு நீங்க அவருக்கு ஒரு கிட்ட பேசுறது போல நீங்க பேசினா அவர் உங்களை தூக்கி நிறுத்திடுவாரு. நீதிமான் 7 முறை என்ன பண்ண முடியும்? விழுந்து கிடக்கிறவன் விழுந்துட்டே இருக்க மாட்டான். அப்ப நீங்க விழுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களை தூக்கி நிறுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க நின்று கொண்டே இருக்கிறீங்க. அந்த பரீட்சையில நான் தோத்து போயிட்டேன், இந்த படிப்புல நான் தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, நான் நல்லா படிச்சேன். ஆனா சில நேரங்கள்ல ஆசிரியர்கள் பாருங்க, ஒரு பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் பச்சைபாதம் பார்ப்பாங்க. நான் நல்லாதான் படிச்சேன், ஆனா என்னுடைய ஆசிரியர் இப்படி செய்துட்டாங்க. நான் நல்லாதான் என் பாஸுக்கு வேலை செஞ்சேன், அவர் சொன்னதெல்லாம் நான் நல்லாதான் செஞ்சேன், எனக்கு தான் இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கணும், ஆனா எனக்கு கிடைக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பட்சமா பண்ணிட்டாங்க. மனுஷங்க என்ன செய்தாலும், உங்களை விழ பண்ண அவங்க என்ன காரியம் செய்தாலும், பிசாசு உங்களை கர்ஜிக்கிற சிங்கம் போல பின்னாடி வந்து உன்னைய இந்த பாவத்துக்குள்ள தள்ளிடுற பலவீனம் இதுன்னு எனக்கு தெரியும்னு தள்ள முயற்சித்தாலும், அவமானப்படுத்த நினைத்தாலும் அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஏன்னா நீங்க அவருடைய வெளியேற்ற ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? அவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்ம பிள்ளை தப்பு செஞ்சா நம்ம என்ன செய்வோம்? கெட்டு போய் எத்தனை வாட்டி ஒரு விஷயத்த சொல்றது விட்டுருவோமா? இல்ல, நம்ம அடிச்சு பார்ப்போம், கோவப்படுவோம், நம்ம சொல்லுவோம், நீ ஏன்பா இப்படி பண்ற, இது கெட்டு போயிருப்பா, இதை நீ செஞ்சா நீ உன் வாழ்க்கை இப்படி ஆயிருப்பான்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு அது 100 முறையானாலும் அந்த விஷயத்த நம்ம புத்தி சொல்லுவோம் இல்லையா? சில நேரங்கள்ல தகப்பன்மார்கள்லாம் பிள்ளைகளை அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அந்த பிள்ளை தூங்கும் போது அதை பார்த்து, ஏன்பா அப்பா கிட்ட அடி வாங்குற, அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருப்பான்னு சொல்லி அந்த அன்பு அவங்களை விட்டு மாறாது. அந்த மாம்சத்துல இருக்கிற மனுஷன், பொல்லான மனுஷனுக்கே இந்த அன்பு இருக்குமானால் அவர் எப்பேற்பட்ட தேவன்! வானம் அவருக்கு சிங்காசனம், அவருக்கு பாதப்படி, சகல அவருக்குள்ளும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் அவரை உங்களை அவர் சாயல்ல சிருஷ்டித்து என்னுடைய மகன், என்னுடைய மகள்னு உங்களை கூப்பிடுறாரே, அவர் நீங்க விழுந்து போறத பார்த்துட்டு நீ எத்தனை முறைதான் விழுந்து போவன்னு போயிருவாரா? அவர் உங்களை மறுபடியும் சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். அதை நீங்க என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். அவமானம், நிந்தை, கேவலம், பலவீனம் வரும்பொழுது உங்க விசுவாசம்ன்ற கேடகத்தை பிடித்து கொள்ளணும். அதை நீங்க பிடித்து கொண்டு நீ தோத்து போயிடுவ. நான் கிறிஸ்துவுக்குள்ள
ஜெயமா இருப்பேன். நீ அப்படிப்பட்டவதானே, நான் அவருடைய குமாரத்தி, நான் அவருடைய குமாரன். நீங்க அந்த கேடயத்தை பிடித்து நீங்க மேற்கொண்டு அவருடைய வசனத்தை அறிக்கை செய்து போகும் பொழுது நீங்க என்ன பண்ணிருவீங்க, ஒரு கட்டத்துல வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாது, நீங்க ஸ்ட்ராங்கா ஆயிடுவீங்க. நீங்க என்ன செய்வீங்க, இனி அந்த காரியம் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது, அந்த பாவம் உங்களுக்கு வரும் பொழுது, அந்த அவமானமான நிந்தையான வார்த்தை உங்களுக்கு எதிராக வரும் பொழுது, அது உங்களை என்ன செய்யாது, உங்களை சோர்ந்து போக பண்ணாது, உங்களை விளை போக பண்ணாது. நீங்க எப்படி இருப்பீங்க, கிறிஸ்துவுக்குள்ள உறுதியா இருக்கிறவராய் இருப்பீங்க. இப்ப இந்த மகளுக்கு அதே காரியம்தான், அவளை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்போ அவ என்ன செய்யறா, நியாயப்பிரமாணம் அவளை கட்டி வச்சிருந்துச்சு. நீ தீட்டுள்ள ஸ்திரீ, நீ வெளியில வர முடியாது, நீ தனிமைப்படுத்தப்பட்டவள், நீ யாரையும் தொடக்கூடாது, நல்லது கொள்ளதுக்கு நீ வரக்கூடாதுன்னு அவளை ஒதுக்கி வச்சிருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அவ இப்ப என்ன செய்யறா, விசுவாசத்தை கேட்டா, அதை அறிக்கை செய்தா, இப்ப சுதந்திரிக்கும்படிக்கு வீட்டை விட்டு வெளியில வந்து ஜன கூட்டத்துக்கு நடுவுல போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓசை தொட்ட உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒருவேளை நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை, எனக்கு இந்த வழிவாசல் திறக்குமான்னு தெரியல, எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இவ்வளவு தடை இந்த காரியத்துல வருது, எத்தனை வருஷமா இந்த மன அழுத்தம், எத்தனை வருஷமா இந்த வியாதி என்னை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது, இது எனக்கு சரியா, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசம் பண்ணிட்டேன், நம்பிக்கையற்ற நிலை சில நேரங்கள்ல நம்மளுக்குள்ள வருது. ஆனா நீங்க என்ன செய்யணுமா, நம்பிக்கை இல்லைனாதான் ஒரு நிலவையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ உங்களால பற்றிக்கொள்ற அளவுக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைனாலும் நீங்க என்ன செய்யணுமா, எழுந்து அவர் வஸ்திரத்தையாவது பிடித்துக் கொள்ளுறேன்னு சொல்லி உங்களுடைய நாவல், அப்பா பிதாவை அவருடைய கிருபையை நீங்க தொட்டு, அவருடைய கிருபையை நீங்க சார்ந்து அதை தொங்கிக் கொண்டு இருப்பீர்கள். ஆனா அந்த கயிற்றை அவர் அறுத்து போட மாட்டாரு. அவர் என்ன செய்வாரு, அவர் என்ன செய்கிறவர், அவர் மங்கி எறிகிற ஒளி திரிய அழைக்கிறவர் கிடையாது. நீங்க அந்த கொஞ்சம் அது ஒரு சணல் போல, இந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு, நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல, பட் ஐ வில் கிவ் அ ட்ரை. எனக்கு இது நடக்குமான்னு எனக்கு தெரியல, இந்த இடத்துக்கு போனா என்னை ஏத்துப்பாங்களான்னு தெரியல, ஐ டு நாட் குவாலிஃபை திஸ், இந்த அலுவலகத்துல சேர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, இந்த படிப்பை குறித்து யோசிக்கிறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது, இந்த மாதிரி வாழ்க்கைத்துறையை எதிர்பார்க்கறதுக்கு என் வீட்டுல வசதி கிடையாது. இப்படி நீங்க பல காரியங்கள், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், இந்த வியாதியை போய் நான் சரி செய்யறதுக்கோ, இல்ல இந்த வியாதியில சுகமே கிடையாதுன்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, வாழ்நாள் நான் மருந்துதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு நம்பிக்கற்ற ஒரு நிலை இருக்குமானால், அந்த நிலையிலையும் நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய கிருபையை பிடித்து தொங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒருவேளை இத எடுத்து கொடுக்கிறது உமக்கு சித்தம் இல்ல, இதுல நீங்க ஒரு மகிமையை ஒழித்து வைத்திருப்பீங்கன்னா இதை தாங்கிக் கொள்ளுகிற கிருபை எனக்கு கொடுங்கன்னு என்ன செய்யணுமா, அவரை பிடித்து கொள்ளணுமா. நிறைய நேரத்துல சில பேருக்கு ஜெபிக்கும் பொழுது கேன்சர் கட்டி மறைஞ்சு போயிருக்குது. சில பேரு முடவனா இருந்தவங்க எழுந்து நடந்துடுறாங்க. ஆனா நம்ம பாருங்க, ஒத்த தலைவலிக்குதுன்னு ஜெபிக்கிறோம், தலைவலி போகவே மாட்டேங்குது. அதுக்கு நமக்கு சில நாள் விசுவாசம் இல்ல. நான் நினைச்சேன், நான் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுது எனக்கு இந்த கொரோனா டைம்ல கொரோனா வந்ததுனால ஆஸ்துமா பிரச்சனை வந்துச்சு. ஆஸ்துமா பிரச்சனை கர்ப்பமானதும் அது இன்னும் அதிகமாயி எனக்கு மூச்சு திணறல் ப்ராப்ளம் வந்தது. டாக்டர்ஸ் வந்து இந்த மருந்து சொல்றாங்க, அந்த மருந்து சொல்றாங்க, ஆனா நானே ஒரு டாக்டர் எனக்கு அது திருப்தியா இல்ல. அது எப்படி இது சரியாகும், அது எப்படி சரியாகும்னு பல கேள்விகள் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருந்துச்சு. எனக்கு ஒரு சமயம் வீட்டுல யாருமே இல்ல, ஆனா அந்த ஆஸ்துமா பாருங்க, எனக்கே மூச்சுட முடியல, பிள்ளைக்கு எப்படி அந்த ஆக்சிஜன் போகும்னு சொல்லி கண்ணீர் வருது. நான் போன் எடுத்து கால் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு என் கணவருக்கு சொல்றேன்.
எனக்குள்ள ஒரு பயம். ஆனா அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஆராதிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஆண்டவருக்கு, அப்பா நான் எனக்கே மூச்சு விட முடியல, என் பிள்ளைக்கு எப்படி மூச்சு போகும்னு தெரியல, எனக்கு முன்னாடியே ஒரு 2 மாதத்துல ஒரு கர்ப்பம் கலைந்திருக்கிறதே, மறுபடியும் ஒருவேளை இந்த பிள்ளை அப்படி ஆயிருமோன்னு சொல்லி எனக்குள்ள நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இருக்க மாதிரி இருக்கு, நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற அந்த சின்ன சணல் போலன்ற அந்த கிருபையை நான் பிடித்து கொண்டேன். வாக்கு சொன்னவர் அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இந்த பிள்ளை கொடுப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பிள்ளையோட பெயர் ரஃபாயல், சுகம் கொடுக்கிற தேவன். நீங்க சுகம் கொடுக்கிற தேவன். நான் ஒவ்வொரு முறையும் ரஃபாயல் ரஃபாயல் நான் அந்த பிள்ளையை கூப்பிடும் போது என் தேவன் சுகம் கொடுக்கிறவர், என் தேவன் சுகம் கொடுக்கிறவர் நான் சொல்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறேன். ஆராதிக்கும் போது எனக்குள்ள அந்த மார்புல இருக்க சளி அடைப்பு நீங்குச்சு. சில நேரத்துல நான் ஆண்டவர் கிட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா எவ்வளவு பேருக்கு என் ஃப்ரெண்டுக்கு ப்ரேயர் பண்றேன், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் போதே ஏசப்பா, நான் ப்ரேயர் பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு இது சரியாகல? சில நேரங்கள்ல சில சூழ்நிலை வழியாய் நீங்க கடந்து வந்தா மட்டும்தான் அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து வர அவங்களுடைய பாரம் என்னதென்று உங்களுக்கு தெரியும். நம்ம ஈஸியா அவங்கள பார்த்துட்டு நான் ஜோம் பண்றேன் சிஸ்டர், சரியாயிரும் சிஸ்டர், நான் ஜோம் பண்றேன் பிரதர், உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிரும் பிரதர், சிஸ்டர் உங்களுக்கா திருமண காரியம் வாய்ச்சிரும், நான் ஜெபிக்கிறேன்னு லேசா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா சில காலங்கள் அவமானப்பட்டு காத்திருக்கிற அந்த மகள் இருக்கா பத்தியா, எனக்கு நிறைய பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி அவமானத்துக்குள்ள அந்த ஒரு மகள் இருக்கா பத்தியா, என் அம்மா அப்பாவே நீ அப்பாவே கிடையாது, உனக்கு தகுதி கிடையாதுன்னு அவமானப்படுத்துறாங்க இல்லையா? அந்த மகன், நீ குடும்பத்துக்கு உழைச்சு தர வேண்டிய ஆம்பளை பிள்ளை, நீ உட்கார்ந்து தாய்க்கு அப்புறம் சொத்துல சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேவலப்படுத்துறாங்க இல்லையா? அந்த நிலை வழியா நீங்க கடந்து வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது ஒரு நிலை வரும், ஒரு நேரம் வரும், அவர் உங்களை உயர்த்துவார், அவரை உங்களை சிங்காசனத்துல உட்கார பண்ணுவார். அப்போ நீங்க பாக்குறவங்களை அற்பமா பண்ண மாட்டீங்க. ஒருத்தங்க கண்ணீர் வெடிக்கிறாங்கன்னா அந்த கண்ணீர் எதற்கென்று உங்களுக்கு புரியும், அது வேதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். ஒரு முடவன் இருக்கிறான், இந்த முடவன் யாருடைய பாவத்தினால இப்படி இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்துவ பார்த்து கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, யாருடைய பாவத்தினாலையும் கிடையாது, எனக்கு மகிமை உண்டாக்கும்படி அவன் அப்படி பிறந்திருக்கிறான், நீ எனக்கு மகிமை கொடுக்கும்படிக்கு உன் குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, எனக்கு மகிமை கொடுக்கும்படிக்கு நீ இந்த வழியாய் கடந்து வர, உனக்கு நம்பிக்கையற்ற நிலை, உனக்கு அவமானமான நிலை எத்தனை வருஷம் இல்லையா நெடுங்காலம் காத்திருக்கிறது, இருதயத்தை இழக்க பண்ணுமா? எத்தனை வருஷம் எனக்கு இந்த பிரஷர்ல இருந்து, மென்டல் டிப்ரெஷன்ல இருந்து, மன அழுத்தத்துல இருந்து நான் சொல்றத புரிந்து கொள்ளுகிறதுக்கு யாருமே இல்ல. என் பெரியப்பா கேட்பாங்களா, சித்தப்பா கேட்பாங்களா, அம்மா அப்பா கேட்பாங்களான்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம அவமானத்துக்குள்ளேயும் நிந்தைக்குள்ளேயும் இருக்கிற இந்த நிலையில நெடுங்காலமா காத்திருந்து இருதயமே ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிருமா? ஆனா விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? அந்த ஜீவ விருட்சம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக ஒரு நேரத்துல கடந்து வருவார். அவர் அமைதியா இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க, அவர் அமைதியா இல்ல. உங்களுக்காக அவர் காரியங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு இந்த பக்கம் அவமானத்தை கொண்டு வரான், ஆனா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அத மகிமை உள்ள ஒரு பாத்திரமா மாத்திக்கிட்டே இருக்காரு. எனக்கு நீ சகித்து கொண்டிருக்கிறாய், எனக்கு நீ இந்த அவமானத்தை பொறுத்துட்டு இருக்க, என் மேல நம்பிக்கை வச்சு நீ திருப்பி சண்டை போடல, என் மேல நம்பிக்கை வச்சு சில காரியங்களை நீ விட்டு கொடுக்குற, சில நேரங்கள்ல நீ இங்க போயிருக்கலாம், அங்க போயிருக்கலாம், மனுஷனை நம்பி இருக்கலாம், இல்ல சுயமா காரியம் செய்திருக்கலாம், ஆனா எனக்கு அமைதியான இந்த நிலையில கூட நீங்க சொல்லுங்க ஏசப்பா, அதை நான் செய்யறேன், எனக்காக நீ காத்துட்டு இருக்கல மகளே, வருது உனக்காக மகிமையான கிரீட உனக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, மகிமையான நிலை உனக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணினவர் உங்கள் நடுவில் அவர் கடந்து வருவார். ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணுமா? கேட்கிறதை விசுவாசித்தவர்களாய் மாத்திரம் இல்லாம இந்த எல்லா உங்களை அவமானப்படுத்துகிற காரியங்கள் ஜனத்துக்கு மத்தியில, கலாச்சாரத்துக்கு மத்தியில, சடங்காச்சாரமா இருக்கிறதுக்கு மத்தியில அவர்களெல்லாம் உடைச்சு போட்டு நீங்க என்ன செய்யணுமா? அந்த பயத்துல கூட நீங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ள விடாம நீங்க போய் இன்னைக்கு பாக்குறோம்,
ஒரு கை பாத்துருவோம்னு சொல்லி நீங்க அவருடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வர வேண்டும். நீ இயேசுவை பிடிச்சிட்டே இருக்கியப்பா, உன் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்காதவங்க வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா கார் இருக்கு, வீடு இருக்கு, அவ பிள்ளைக்கு அப்படி கல்யாணம் முடியுது, அவ பிள்ளை இந்த காலேஜ்ல படிக்குதுன்னு பெருமையா நிறைய காரியம் நடக்கலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்கு என்னப்பா நடக்குது? உனக்கு இந்த வியாதி சுகமா இருக்கா? உனக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா? உன் மகளுக்கு இப்படி கல்யாணம் ஆகிருக்கா? இப்படி நிறைய கேள்விகளை அவங்க உங்களுக்கு முன்பதாக வைக்கும் பொழுது நீங்க என்ன தெரியுமா, அது எல்லாத்தையும் மறைத்து நீங்க என்ன செய்யணுமா, நம்பிக்கை இல்லைனாலும் அவருடைய வஸ்திரத்தின் நான் பிடித்துக் கொள்ளுகிறேன், 12 வருஷமா ஆகுது, எனக்கு நம்பிக்கை இல்ல, இது ஒருவேளை ஸ்ரீ யாருக்கிட்டயாவது சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நான் போய் இயேசு கிறிஸ்துவ தொட போறேன், நான் சரியா என்னன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவளை உடனே தடை பண்ணி போட்டுருவாங்க. நீ போய் தொடக்கூடாது, நீ செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு அவன் மேல நிறைய அனைவரும் என்ன செய்வாங்க, குற்றம் சுமத்திருப்பாங்க. ஆனா இவருடைய விசுவாசம் பாருங்க, இட்ஸ் பிட்வீன் and the Lord. அவனா அவளுக்கும் தேவனுக்குள்ள ஒரு விசுவாசம். இப்போ நான் இதை செய்ய போறேன்னு தனக்குள்ளே சொல்றா, யார்கிட்டயும் சொல்லல. நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன்றத நீங்க யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். இவன் ஒழுங்கா இல்ல, இவன் ஜெபிக்கிறதுல அதனால சொல்லட்டும், பேசுறவங்க பேசட்டும், உங்களை குறித்து குற்றம் சாட்டட்டும். இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு, உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு. இந்த உறவுல நீங்க என்ன செய்யணும், எனக்கு என்ன வந்தாலும் சரி நான் அவருடைய வஸ்திரத்தில் தொங்கலை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னா அற்புதம் அங்கதான் இருக்கு. சில நேரங்கள்ல ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை உனக்கு இல்லாம இருந்தாலும் நீங்க என்ன செய்யறாதீங்க, அந்த கிருபைய பிடிச்சு தொங்குறத என்ன செய்யறாதீங்க, விட்டு வச்சாதீங்க. அவர் உங்களை எப்படி பார்க்கிறார், மகளாய் பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் சரீரத்துல உணர்ந்தா இதெல்லாம் இந்த அற்புதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டா, ஆனா இதுக்கப்புறமா என்ன வருது, ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னால், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இவர் ஏன் இப்ப சொல்லணும்? அந்த தொட்ட உடனே ஸ்திரீக்கு சுகம் ஆயிருச்சு. ஆல்ரெடி இங்க ஒரு பிரச்சனை, நான் கூட்டத்துக்குள்ள வந்து தொட்டது யாருக்காவது தெரிஞ்சா என்னை என்ன செய்வாங்கன்னு எனக்கே தெரியாதுன்ற நிலை அந்த ஸ்திரீக்கு. யாருக்கும் தெரியாம வஸ்திரத்தை போட்டு சுகத்தை பெற்றுட்டு ஓடிடலான்னு அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா இந்த இடத்துல இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு, என்ன தொட்டது யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீய வெளியே கொண்டு வராரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவளை அவமானப்படுத்துறாரா? என்ன செய்யறாரு, இவ சரீரத்துல விடுதலை அடைஞ்சிருக்கா, சிந்தையில இன்னும் விடுதலை அடையல. சரீரத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டா, ஆனா சிந்தையில இன்னும் அவ ஒரு பூரணத்தை அடையல. இன்னும் அவ பெரும்பாடுள்ள ஸ்திரீயா அவளுக்குள்ள நான் யாருக்காவது விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவ சிந்தையில இன்னும் கட்டுண்டவளா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பயந்தவளா இருக்கிறா. இப்போ நியாயப்பிரமாணத்தை கிருபை சந்திக்குது. கிருபை என்ன தெரியுமா சொல்லுது, வெளியில வா, சிறையில இருந்து வெளியில வா, அவங்க இருந்து வெளியில வா, ஸ்திரீ கிடையாது, நீ யாரு, மகள். கிருபை அவளை குற்றப்படுத்தல, கிருபை அவளுடைய சிந்தைய என்ன செய்யுது, சகல ஜனத்துக்கு முன்னாடி அவளை அவர் அவமானப்படுத்தல. அவர் சொல்றாரு, நியாய பிரமாணம் இப்படிதான் சொல்லுது, ஆனா நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் உனக்கு முன்பதாக நிற்கிற, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினவர் உனக்கு முன்பதாக நிற்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு, மகளே, இப்ப இந்த மகளேங்கிற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் அடங்கியிருக்கு, இனி நீ சமுதாயத்துக்குள்ள வரலாம், இனி நீ தீட்டுள்ளவர் கிடையாது, இனி நிறைய பண்டிகைக்கு வர முடியும், போக முடியும், நல்ல விஷயத்துல கலந்து கொள்ள முடியும், நீ உனக்குரிய காரியத்தை நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம், உனக்கு ஒரு காரியத்தை நீயே செய்யலாம். மகளே அவங்களுக்கு அடையாளத்தை
கொடுக்கிறாரு. பெரும்பாலுள்ள ஸ்திரியா இருந்தவ இப்போ என்ன அடையாளத்தை வாங்குறா? மகளே, எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவர் அவளை மகளேன்னு கூப்பிட்டு அவளுடைய நிலைமைய தூக்கி விடுறாரு. புறக்கப்பட்ட அடிக்கப்பட்ட நிலைமை. சில நேரத்துல நம்மள ஆண்டவர் அவமானப்படுத்துறாரோ, ஏன் இப்படி இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம விஷயம் இவங்களுக்கு தெரியாது நினைச்சோமோ, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு தெரியட்டும், அவங்க உங்களை குறித்து ஏளனமா பேசட்டும், ஆனா அவர் உயர்த்தி வைப்பாரு. அவரை நம்புறவர்களுக்கும் அவரை நம்பாதவங்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காணும் பொருட்டாக அவர் உங்களை சத்துருக்கள் ஏழு பேசுறதுக்கு அனுமதிப்பாரு. இப்போ அதே சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயான அபிஷேகம் செய்வாரு. இதுல சத்துருக்கள் ஏன் வந்திருக்காங்க? அவங்களை முன்னாடியே அவசரமா இல்ல சத்துருக்கள் பந்தியில இருக்கட்டும், அவங்க முன்பதாக தான் அவங்க தலையை நான் அபிஷேகம் பண்ண போறேன். யாருக்கும் தெரியாம ரகசியமா நான் செய்ய போறதில்ல. நான் யாருக்கும் தெரியாம உனக்கு ரகசியமா தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே விட போறது இல்ல. ஏதோ தெரியாத ஊருக்கு கொண்டு போய் உன்னை உயர்த்தி வைக்க போறது கிடையாது. யார் அவமானப்படுத்தினாங்க, யார் அசிங்கப்படுத்தினாங்க, யார் இந்த பாவத்துல இருந்து அவன் வெளியில வர மாட்டான், இவனை மாதிரி இருக்கவே கூடாது உன்னைய குறித்து குற்றம் சுமத்துறாங்க, அவங்களுக்கு முன்பதாக உன் தலையை அபிஷேகம் பண்ணுவார். அவர் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் நம்மளை அப்படியாய் நேசித்து அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க என்ன செய்யுங்க, எபிரேயர் 11:1 வசனம், எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்குது. அப்படின்னா இத புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு நான் நம்பினேன்னா மழை பெய்யறதுக்கு எந்த ஒரு அடையாளமே கிடையாது. வெயில் சுட்டரிச்சிட்டு இருக்கு, ஆனா மழை பெய்யும் நான் நம்புறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி கொடை எடுத்துட்டு வெளில போயிருவேன். ஏன்னா அது நடக்கும், அது நிச்சயம் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் சந்தேகிக்க மாட்டேன். மழை பெய்ஞ்சா எங்கேயாவது ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு அது விசுவாசம் கிடையாது. இப்ப மழை பெய்யும், பயங்கரமா காற்று வீசும், நான் கொடையை எடுத்துட்டு போறேன்னு எடுக்கிறீங்க இல்லையா கொடைய உங்க கையில, அதே போலதான் விசுவாசம் என்பது. நம்பப்படுகிறீங்களா, எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கும், எனக்கு இந்த கணவர் இப்படி கிடைப்பாரு, என் பிள்ளை இந்த அலுவலகத்துல இந்த ஒரு அதிகார ஸ்தானத்துல போய் உட்காருவாங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க. அதை படல, இன்னும் அதை நீங்க பார்க்கல, ஆனா அது நடக்கும்ன்ற உறுதியும் நிச்சயமும் உங்களுக்குள்ள இருக்குது. ஏன் இருக்குது? அத இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கிறபடினால அவரு நீங்க விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யுதா, நற்கிரியை உண்டாக்குது. நீங்க என்ன செய்றீங்க, தீமை வந்தாலும் அந்த நற்கிரியை பிடித்துக் கொள்ளுகிறீங்க. எனக்கு இது நடக்கும், எனக்கு இது ஆண்டவர் செய்வாரு, நான் இதை பார்க்கல ஆனா நம்புன்னு சொல்லி அந்த விசுவாசத்துல நீங்க யாக்கோபு 1:3 சொல்லுது, விசுவாசத்துல உறுதியா அந்த வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு 1:3 பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இத ஆங்கிலத்துல எப்படி போட்டுக்கனா என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை சரியா சொல்லணும்னா, இப்போ நம்ம ஜிம்முக்கு போறோம், ஜிம்முக்கு போகும்போது முதல்ல ஒரு 2 கிலோ தூக்குறோம். அப்ப 2 கிலோ தூக்கி செய்யும் போது கை கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? அடுத்து 4 கிலோ தூக்க பழகுறோம், அப்புறம் 5 கிலோ தூக்குறோம், 6 கிலோ தூக்குறோம். சில பேர்லாம் 100 கிலோ வரைக்கும் தூக்குறாங்க, அதுக்கு மேலேயும் தூக்குறாங்க, தூக்க பழகுறோம். இப்போ ஆரம்பத்துல வலிக்குது, முடியல, இத போட்டுறலாம், ஜிம்முக்கு வர வேண்டாம், நம்ம உடம்பெல்லாம் அசதியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க மன உறுதி நிமித்தம் நீங்க திருப்பி திருப்பி செய்றீங்க. இப்ப என்ன பண்றது, உங்களுக்குள்ள உங்க தசைகள்ல ஒரு பலன் வந்துருது. இந்த பலன் இப்ப என்ன செய்யுதா, எத்தனை கிலோ இருந்தாலும் தூக்கி நீங்க வச்சிருவீங்களா? அதே போல உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்ப எழும்ப நீங்க விசுவாசம், இந்த பரீட்சை உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது நீங்க அதை விசுவாச கேடயத்தை பிடித்து கொண்டு நிற்க 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 இப்ப உங்களுக்குள்ள ஒரு பலன் வந்துருது. இந்த பலனை கொண்டு இப்ப என்ன வந்தாலும் நீங்க அசைக்க முடியாதவர்களாய் மாறி போறீங்க. கடைசியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு
ஒரு சம்பவம் நடக்குது. அதை நான் உங்களுக்கு அந்த காரியத்தை ஆலோசனையா சொல்லுகிறேன். இந்த சம்பவம், இந்த ஸ்திரீ 12 வருஷமா பாடுள்ள ஸ்திரீ இப்பொழுது ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டா இல்லையா? ஆனா இந்த ஸ்திரீ சுகம் அடைகிறாள். ஒரு ஜப ஆலய தலைவருடைய 12 வயது மகள் மரித்து போகிறாள். இப்போ அந்த தகப்பனுடைய நிலையில இருந்தா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? ஏசப்பாவை கூப்பிட்டதே அந்த தலைவர் தான். என் மகன் மரண படுக்கையில இருக்க, சுகமாக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டதே அவருதான். அவரு கூட்டிட்டு வர இன்னொருத்தங்க நடுவுல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்ப இங்க ஒரு நடுவுல தலையிடல் குறுக்கீடு வருது இல்லையா? வர்றதுனால இப்ப இந்த மகள் மரித்து போறான்ற செய்தி வருது. எத்தனை முறை நம்மளுக்கு நம்ம உபாசத்துல உட்கார்ந்துருக்கோம், நம்ம மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவரை இவ்வளவு நேசிக்கிறோம், நம்ம பாவத்தை செய்யக்கூடாது, ஒதுங்கி பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் தான் ஏசப்பாவை பற்றி கொண்டு இருக்கிறேன். ஆனா இப்ப இடையில ஒருத்தர் அவங்க தட்டிட்டு போயிட்டாங்களே ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. உங்களுக்குள்ள என்ன தெரியுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு நம்பிக்கையோட நீங்க ஒரு காரியத்துக்கு காத்திருக்கும் போது அது உங்களுக்கு நடக்காம வேற ஒருத்தருக்கு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்ய கூடாது? அவளை குறித்து நீங்க பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. ஒரு போதகர் இப்படியாய் சொன்னாரு, இந்த ஆகாய விரிவுல அநேக பறவைகள் பறக்குதான். அநேக பறவைகள் பறந்தாலும் உன்னோட ஒண்ணு இடிச்சுக்கிறது கிடையாதா? அது எப்பயாவது நடக்கிற ஒரு சம்பவமானாலும் அதிகபட்சம் ஒரு பறவையோட இன்னொரு பறவை இடிச்சுக்கிறது கிடையாது. இந்த ஆகாயத்துல பறவைகளுக்கே அவ்வளவு இடம் இருக்குமானால் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாச ஸ்தலங்கள் உண்டு. அவனுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் கட்டி கொண்டான்னு நீ படாதம்மா, பொறாமப்படாதம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன்னா உங்க மகளையும் எழுப்ப நான் வந்துட்டு இருக்கேன். அவன் மறிச்சு போனா நீ நினைக்கிற இவன் மகிமையான ஒரு சாட்சி வருது. இவன் 12 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஆனா அவன் மறிச்சு போயிட்டா. அவன் மறிச்சு போன உயிரோட எழுப்புகிற சாட்சி உனக்கு வருது. அவன் உங்களுக்காக வாசஸ்தலங்களை வைத்திருக்கிறான். இங்க யாருக்குமே குறைவுபட்டு போகாத ஒரு சமூகத்துல அவன் கர்ப்பம் தரிச்சுட்டா நான் மலடியா இருக்கனேன்னு நீங்க பட வேண்டியதில்ல. ஏற்ற வேளையில அதின் காரியத்தை நேர்த்தியாக செய்கிறவர் உங்களுடைய கர்ப்பத்துல கையை வைப்பாரு, உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுப்பாரு, உங்க பிள்ளைய ஆசீர்வதிப்பாரு, உங்க சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுவாரு. அவர்களுடைய சமூகத்துல பரிபூர்ணமும் இருக்கிறது. எல்லாருக்கும் தனித்தனியா ஆண்டவர் பரிபூர்ணத்தை கொடுக்கும்படிக்கு அவரிடத்துல அநேக வாச ஸ்தலங்கள் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சகோதரர்களோ சகோதரிகளோ பிரஜாதியாரோ இல்ல நம்மளுடைய சொந்தங்களோ யார் ஆசீர்வாதத்தை இருக்கிறாங்களோ அவங்க தட்டி பறித்து கொண்டாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய தேவையில்ல, குழம்பவோ வருத்தப்படவோ தேவையில்லை. விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையுள்ள தேவன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை இந்த அன்புள்ள தேவனை, இந்த நம்பிக்கை உள்ள தேவனை, யாரையும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட முடியாது. இவரை தவிர யாராலையும் உங்களை அழகுபடுத்தி பார்க்க முடியாது. இவரை தவிர யாராலையும் உங்களை அவ்வளவாய் ரசிக்க கூட முடியாது. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நட்சத்திரங்களுக்கு பேர் வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு தனித்தனியா உங்க பேரை அறிந்திருக்கிறார். உங்க தலை முடியையோ எத்தனை முடியிருக்கு முதற்கொண்டு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவன் உங்களை எப்படி கைவிடுவாரு? எப்படி உங்களை விட்டுருவாரு? அவர் உங்களை என்னைக்கு உங்களை விட்டு அவர் விலகுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை அவர் தலையை அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். இந்த தேவனுக்கு முன்பதாக உங்க கைகளை உயர்த்தி சொல்வீங்களா? உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே,
தகுதி இல்லாத எங்களை நேசிக்கிறீரே, உங்க அன்புக்கு நாங்க எல்லாருக்கும் தகுதி இல்ல. ஆனா உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை குறித்து வைத்திருக்காக நன்றி ஆண்டவரே. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசி என்றும் ஆகும் என்றும் இருக்கிறது. அதை உங்களால எடுத்து போட முடியாது. உங்களுக்காக குறித்ததை அவர் எடுத்து மனுஷனால் எடுத்து போட முடியாது. அவர் சூழ்நிலையினால எடுத்து போட முடியாது. நீங்களே விட்டு நினைச்சாலும் ஒரு அவர் வைத்திருப்பாரு. திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க இதுக்கெல்லாம் செய்ய வேண்டியது ஒண்ணுமே ஒண்ணுதான். அவருடைய கிருபையின் அந்த பொங்கலை பிடித்துக் கொண்டு நீங்க அதை விட்டு விலகாமதற்கு அவர் சமூகத்தை மாத்திரம் தேடி வாங்க. அவங்க சமூகத்துல நீங்க செய்ய அந்த விசுவாசம் இழந்து கொள்ளாதபடிக்கு அவரிடத்துல கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. அப்பொழுது காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். தகப்பனே, நீர் அப்படியா பிள்ளைகளை இந்த வேலையில நம்பிக்கையை கொடுத்து அவர்களுடைய பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரே நிந்தைக்குள்ளேயும் கடந்து போகக்கூடாது. அவங்க இங்க இருந்து அவங்க இங்க இருந்து கடந்து போனோம். அவங்களுடைய சூழ்நிலையில அசைவாசியை ஒரு விடுதலையை நன்றி நன்றி செலுத்துகிறேன். இந்த சபை கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அதிக காரியங்கள் நீங்க நடைபெறணும் ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க ஒரு பண்ணி நிறுத்தாம அவங்களை நீங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே அருமையான நம்முடைய மகளை கொண்டு ஆண்டவரே விசுவாசிக்கவும் தடைகளை இருந்தாலும் தடைகளை மாற்றி உண்மையே சார்ந்த உங்களிடத்துல ஓடோடி வந்து உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கிருபைகளை மகன் வாய் மூலமா வார்த்தையின் மூலமா எங்களுக்கு தந்தைங்களே நன்றி அப்பா. அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கேட்ட வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவன் விசுவாசத்துல வளரட்டும். எல்லா தடைகளை மீறி மண்டை கிட்டி சேரட்டும் ஆண்டவரே. அந்த தேவனை நேசிக்கக்கூடிய முழு இறுதியை பிள்ளைகளுக்கு தந்தல்ல வேண்ட முடியாது சொல்லிட்டோம். சாபங்கள் பாவங்கள் முற்றிலுமா நீக்கி போட்டபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் உண்மையே சார்ந்து வாழ்வு செய்யப்பா. நீ வார்த்தையை கலந்து கொண்ட அருமையான பிள்ளைகளுக்காக ஆராதனை பிள்ளைகளுக்காக சிந்திக்கிறேன். பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும் முடியாது ரத்த கோட்டைகள் கூடி மறுத்துக் கொள்ளும். அவன் இன்னும் எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் முடியாது சொல்லிக்கிறேன். ஆஸ்வதிக்க அந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.